ஐயோ பாத்துரா, மெதுவா தடவி கொடுக்குறீங்க, ஆட்டுக்கு வலிக்க போகுது. அப்பதானே புழுக்க நிறைய போடும். காட்டுவாசி பயல்களா, ஆளுகளை பாரு, முரட்டுத்தனமா பிடிங்கடா, அப்பதானே கோவம் வரும். ஏய், உனக்கு வேற தனியா சொல்லுமா, தள்ளு. பிறந்து இருக்குது பாரு குடும்ப மானத்தை வாங்கறதுக்குன்னே. ஊர் ஊரா போய் இப்படி அடி வாங்கறதுக்கு தான் என் புள்ள உன்னை பெத்து போட்டிருக்கானா? காட்டு யானையே வந்து மறிச்சாலும் அதை மிதிச்சிட்டு வர்ற வம்சத்துல பிறந்துட்டு இப்படி கட்டெரும்பு கடிச்ச காயத்துக்கெல்லாம் மருந்து போட சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஊரே ஒண்ணு கூடி வந்து நின்னாலும் ஒரு உசுறு கூட மிஞ்சாது உன் தாத்த முன்னாடி. நீயும் இருக்கிறியே. கிளவி, உன்னை யாருங்க வர சொன்னது? போ. நான் வராம வேற யாருடா வருவா? நல்லா இருக்குடா உன் நியாயம். உன் பையன் வந்துட்டான், போய் பாரு. ஏன் பையன் வந்துட்டானா? அப்ப உனக்கு என்ன முறை? அப்பனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத பையன். இத பாருடா, நீ அடி வாங்கிட்டு வந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சது உன்னை அடிச்சவன் கையை முறிக்க மாட்டான், உன் கையை முறிச்சு போடுவான் உங்க அப்பன். அத்தா, இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமா ஐயா. மோரு இல்லன்னா தண்ணியாவது கொண்டு வாங்க. இத கொண்டாடுறேன், இத போடு, தண்டத்துக்கு நிக்கிறல்ல. இன்னும் இந்த ஆர்வம் சொன்னா 3 பசங்க வருவாண்ட, எவனையும் காணும். எவனை கேட்டாலும் தெரியாங்கிறான். சரி, இவன்ட்டையா கேட்போம். பார்த்தா தலுக்கு முழுக்கட்டு பயல்வாடு வேணும், குஸ்தியா இருக்கான். கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏண்டா தம்பி, இந்த ஊர்ல சிங்கம்ங்கிறது யாருப்பா? என்ன கேட்ட? சிங்கம் யாருன்னு கேட்டேன். அட்டிங்க ஐயால அந்த திருட்டு பசங்களை பத்தி என்கிட்ட கேக்குறியா? மூஞ்சில குத்துறேன் பார்த்துக்க. ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் பாரு, போண்டா. போண்டாவா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அப்ப சிங்கம் பெரிய ஆளா தான் இருப்பான். அப்ப நம்ம சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிறோம். ஆடு கண்டிப்பா கிடைச்சிரும். யோ, அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்க தான் சிங்கத்தோட கூட்டாளிங்க, போய் கேளு. ஆஹா, ஆளை பார்த்தா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவம் ஆடுது. காலையில கஞ்சி அடிச்சுமே கவுந்து விடுறான். சரி, பேர் என்னமோ சொல்லுவியே? மாரிமுத்து. என்னயா மாறி முத்தா? மாமனார் பேரையும் மருமகன் பேரையும் ஒன்னா வச்சிருக்க போல. நமக்குள்ள 2 ஸ்டாரா? பரவாயில்லையே, அப்ப போட்டியில ஜெயிச்சிடலாம். ஜெயக்கொடி ஆடு பிரியாணி தான். இந்த பாருங்கப்பா, ஜெயக்கொடி ஆட்டுக்கு 4 பல்லு இருக்குது. அந்த ஆட்டுக்கு இணையா நம்ம களத்துல எந்த ஆடும் கிடையாது. அதனால ஜெயக்கொடி ஆடு பந்தயத்துல கலந்து கொள்ள முடியாது. துடுப்பு போட்டியில எங்க ஆடு கலந்துக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. நீ என்ன சொல்றது எடுப்பு? மரியாதை. எங்க ஜெயக்கொடி வராம போட்டி நடத்துறியா? நடத்திதான் பாரு. மைக்கு எவன்டா என் நாட்டு போட்டிக்கு வேண்டான்னு சொன்னது? ஜடை இல்லாத பயிலுவா பட்டாளத்துக்கு ஆசைப்படுவாங்களா? போதையில உளற நாய்க்கு கொடிமரமா இருந்தாலும் சரி, கோபுரமா இருந்தாலும் சரி வேறுபாடா தெரிய போகுது. 2 பல்லா இருந்தாலும் சரி, 8 பல்லா இருந்தாலும் சரி, தில்லு இருந்தா ஆட்டோட மோதுங்கடா பாக்கலாம். வர இருங்கடா, இருங்க. சனிய சப்பரத்துல ஏறி வருது, என்ன பண்ண போது தெரியலையே. ஜெயக்குடி, பொது இடத்துல இப்படி பொறுப்புலாம் பேசக்கூடாது. ஏய் கருப்பு, நீ என்ன பொறுப்பா பேசுறியா? பெரிய துடுப்பு. ஏய் ஜெயக்குடி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளான்னு பாக்குறேன், குரலை பிடிச்சு கொண்டு பாத்துக்கோ. மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓஹோன்னு சொன்ன, குறவில மெரிச்சு கொண்டு வராமல மாப்பிள்ள, பாத்துக்கடி. ஏ சாணி முட்டை, சங்கல மெரிச்சேன்னு வையன், உங்க ஆத்தா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் சாயங்காலம் வரலும் கக்கிட்டு கிடப்ப. யோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. டேய், என் மாப்பிள்ளைங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் இந்த மேட்டருக்கு நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? சரி, அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியா? என்ன இப்படி கேக்குறீங்க? பல்கா 10,000 இருக்குங்க. யோ, 10,000 10 வாடியாண்ணா 20,000 வரும். பாயா. யோ, நாங்களாம் அட்வான்ஸே லம்பா வாங்குறவங்கயா. நீ என்னடா 10,000 வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் பந்தாவா பேசிட்டு இருந்த? டேய் மாப்ள, அட்ரஸ் போன் நம்பர் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு விடு. அதுக்கு அவசியமே இல்லைங்க. சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி மந்திரில மாட்டு கேட்டா கூட மாரிமுத்து வீடு எங்க இருக்குன்னு அப்படியே உனக்கு காட்டிருங்க. வந்துடும் போயா. கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் நாங்க நல்லா வருவோம், நீ போயா. சரிங்க, ஆளாளுக்கு நிறுத்துறாங்க. சரி, ஏய் மாப்ள போய்ட்டானா? நீங்க பண்ணதுல பெரிய பிசினஸ் இதான்டா. இத நாம இன்னைக்கு கொண்டாடுறோம், புரியுதா? வாங்க மச்சான்.
என்ன மச்சான் 10,000 வாங்கி 10 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள வேலையை போச்சு. ஐயோ விடு மச்சான், நமக்கு தான் ஒரு அடிமை சிக்கிருச்சுல, அங்க வச்சு செஞ்சிருவோம். குடும்பத்தோட செய்யறோம் மச்சான். எந்திரடி, போய் சீக்கா வாங்கிட்டு வா போ. இதுங்களுக்கு என்ன செல்லத்தாயி தகச்சு போய் நிக்கிற? எல்லாம் ஓம வந்தான். அடி செருப்பால வெக்கம் கெட்ட மூதேவிகளா, யாரடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? செல்லத்தாயம், செல்லத்தாயி. ஏன் செல்லத்தாய் கோவப்படுற? தாயிங்கிறத செல்லமா செல்லத்தாயின்னு சொல்லிட்டான், அவ்வளவுதானே. தொடப்பக்கட்ட பிஞ்சுரு சொல்லிட்டேன். ஏண்டா கருப்பு, என்னடா கோலம் இது? என்னம்மா சிங்கா மாதிரி செலுத்திட்டு வந்து நிக்கிறான், கருப்பு பண்ணிருக்கா. போமா போய் ஆர்த்தடி எடுத்துட்டு வா போ. ஆஹா, ஐயா எவ்வளோ பெரிய தியாகி. 20 வருஷமா ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உடனே அர்ச்சனை பண்ணி ஆரத்தி எடுத்து மூஞ்சி எப்பாரு திருட்டு பயலாட்டம். நீங்களா எங்க உருப்பட போறீங்க? சத்தமா பேசாதமா, சைலண்டா பேசு. ஊருக்குள்ள எனக்குன்னு மரியாதை இருக்குல்ல, உன் பாட்டு கத்துற. ஆஹா, இருக்கு இருக்கு, உள்ள இருக்குடா விளக்கமாறு. வா வெளுத்து வாங்குறேன். டே சிங்கம், அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. நாங்க போய் வெளியே நிக்கிறோம், நீ போய் சமாதானப்படுத்திட்டு வா. ஓகேவா? சரி சரி கிளம்புடா. வாடா. விவசாயி விவசாயி எங்க அந்த 3 பசங்க வரேன் நாங்க ஆளக்கானா? யோ மாடசாமி, நான் ஏன் மயில்சாமி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? டெய்லி திண்ணையிலே உட்காந்துருக்க, ஒரு வேலை வெட்டிக்கு போகாம உன் பொண்டாட்டி வேலைக்கு போறது எனக்கு அசிங்கமா இருக்கியா? யோ நான் என்ன உன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சு விடுறேன்? ஏன் மண்ணாங்கட்டி, உன் வீட்டுல வந்து ஒரு கை சோறு கேட்டிருப்பேனா? ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்துருப்பியா, இல்ல சிகரெட் தான் வாங்கி கொடுத்துருக்கியா? எனக்கு எங்கெங்க வேலை நடக்குது தெரியுமா? எங்க? வைகை டேம்ல இருந்து இந்தியா கேட் வரைக்கும் வேலை நடக்குது. அப்படியா? என்கிட்ட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க தெரியுமா? டெய்லி வாட்ஸ்அப்லயே கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் வந்து எனக்கு அறிவுரை சொல்றியா? போடா போயா போடான்றே. உனக்கு போய் நல்ல சொன்ன மாதிரியா பேசுறேனா? ஆளு மூஞ்சியும் பாரு. ஆமா, இப்படியே நீ விட்டத்தையும் வட்டத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா பொழப்பு உருப்பிட்டும். திண்ணையே சொகான்னு இருக்கவனுக்கும் சுடுகாட்டுல பொணமா இருக்கவனுக்கும் என்னையா வித்தியாசம்? பாடையில போறவனையாவது 4 பேர் வந்து தூக்குவான். திண்ணையில சும்மா படுத்துருக்கவன 10 பேர் மிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை நம்பி ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கனே, அது எப்படிதான் கரை சேர்க்க போறனோ தெரியல. அல்லும் பகலும் பாடுபட்டாலும் 5 பைசா கையில இல்ல. நான் என்ன பண்ண போறனோ தெரியல. இதுல துண்டு வேற மைனர் மாதிரி. குடியா? ஏண்டி நீ வேலைக்கு போயிட்டா வீட்டை யார் பாத்துக்குவா? உன் தங்கச்சி வேற 3 மணிக்கு வரேன் இருக்கா? பாத்துக்கிட்டே இருங்கடி. அந்த 3 அடி சாமியார் ஆசீர்வாதத்தோட இந்த அகிலத்தையே ஆள போறேன். அப்புறம் இந்த குடும்பமே என் காலடியில் தான். 3 அடி சாமியாரே நீ வாழ்க, உன் குடும்பமே வாழ்க. மச்சான், நரப்புற சாமியார் அவ்வளவு பெரிய ஆளா? என்ன மச்சான் அப்படி கேட்ட? இமயமலையில 400 வருஷமா தவம் இருந்து இந்த ஊருக்கு இப்பதான் முதலா வர்றாரு. அது மட்டும் இல்ல மச்சான், அவர் கண் பார்வைப்பட்டா மண்ணும் பொண்ணாகும். கை அப்படி ஆட்டினா மனம் கொட்டும். அப்படிப்பட்ட பவர் சாமியாரு. என்ன உண்மையா இது? பேசாமரு அண்ணன் தலையில அண்டா வச்சு கேட்கிறாங்க. அதானே எனக்கு புரியல. பால் கூட எடுக்கிறாங்களா? இதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டு கேளு. பேசாம வாய மூடு, என்ன நடக்குன்னு பாப்போம். 300 வருஷமா தவம் இருந்த சாமி மாமுனிவர் நம்மளை நோக்கி வருகிறார். உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து வழிகாட்ட வருகிறார். மாமுனிவர் வருகிறார். மகா தவம் இருந்து வருகிறார்.